எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 8வது அதிகாரத்துக்கு நேராக போகலாம். நாம் இந்த இடத்துல கர்த்தரின் ஆசீர்வாதம் என்று இது 14வது வாரமாக பார்க்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் 14. ஆமென். நம்ம சாகர வரைக்கும் பேசலாம் கர்த்தரின் ஆசீர்வாதம் சொல்லிட்டு. ஏன்னா கர்த்தர் நிறைய ஆசீர்வாதங்களை மனுஷர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. ஆசீர்வாதம் தப்புன்னு ஒரு மனுஷன் என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லவே கூடாது. ஏன்னா இந்த உலகமே எதில் தான் செயல்படுது, இயங்குதுன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் தான். ஆனால் இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுறான், மக்களை திசை திருப்பி விட்டுட்டான். ஆசீர்வாதம்லாம் தப்பு, அது எப்பவுமே ஆசீர்வாதமே இருந்தால் எப்படி, நீ எப்பவுமே ஆசீர்வாதத்தை பற்றியே பேசியிருந்தா அதையே நினச்சிருந்தா எப்படி, கொஞ்சம் கல் தடுக்கும், விரல் உடையும், முட்டி உடையும், கொஞ்சம் தேயும், அதெல்லாம் வரும், அதை பற்றியே கொஞ்சம் பேசு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஜனங்களை எதில் நிலைத்திருக்க கொண்டு போயிடுவான்னா அதில் கொண்டு போயிடுவான் டீப்பாக. இப்போது வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன விரும்புகிறார்னா ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார், கூட வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். உலகத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதம் கிடைக்கும், உலகத்தில் கூட வேதனையும் இருக்கும். கொஞ்சம் ஆசீர்வாதம், நிறைய வேதனை. இங்கே கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வாதம் மட்டும்தான். ஆமேன். ஹலால். இங்கே என்னது ஹலால், இதில் கலப்படமே கிடையாது, 100% பியூர். ஆமாம், ஹலால் ஆசீர்வாதம் நமக்கெல்லாம். இதில் கூட என்ன இல்லை, கொஞ்சம் கூட வேதனையே கிடையாது. ஆமேன். அதை நம்ம மறந்துடக்கூடாது. எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வெறும் எப்படிங்க பாலும் சொல்லணும், கொஞ்சம் பாவக்காவும் சொல்லணும். என்ன சொல்லணும், பாலும் பேசணும், கொஞ்சம் பாவக்காவையும் பேசணும். ஆனால் இந்த கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்ன தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார் பாருங்க. அந்த தேவன் எப்படி சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். எப்படிப்பட்ட தேசத்தை கொடுப்பேன்னாரு? இப்போ இவங்கள மாதிரி ஆண்டவரை நினைச்சிருந்தா என்ன சொல்லியிருக்கணும், பாலும் தேலும் இருக்கிற தேசத்தை கொடுப்பேன் அப்படிதானே சொல்லியிருக்கணும். பாலம் இருக்கும், இடையிடையே கொஞ்சம் தேலும் வரும், ஜாக்கிரதை, அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் எப்படி சொல்றாரு, பாலும் தேலும் இல்லை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன். அப்போ தேவன் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலே பாருங்க, ஆதியாகமத்தில் 1வது அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கெடுதலும் கிடையாது. இந்த உலகத்தில் தேவன் சிருஷ்டித்த உலகத்தில் என்ன கிடையாது, எந்த சாபமும் கிடையாது. ஈவன் சொல்ல போனால் மரணம் கிடையாது, வியாதி கிடையாது. நல்ல உலகத்தை சிருஷ்டித்தார். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் இன்னைக்கு சாபு, வியாதி இதெல்லாம் யார் இந்த உலகத்தில் கொண்டு வந்தது? மனுஷன் தேவனை விட்டு தூரம் போனதினால, மனுஷன் படைத்த தெய்வத்தை விட்டு தன் இஷ்டப்படி தெய்வங்களை உண்டாக்கி வணங்க ஆரம்பித்ததுனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு உலகத்தில் எல்லா விதமான சாபங்கள், நாச மோசங்கள், மரணங்கள், அழிவுகள், விபத்துக்கள், இழப்புகள், நஷ்டம், தோல்வி, கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை எல்லாமே வந்துடுச்சு. எப்படி வந்துடுச்சு? தேவன் சிருஷ்டித்த உலகத்தில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ஆதியாகமத்தில் படிச்சு பாருங்க, தேவன் சிருஷ்டித்த உலகத்தில் எல்லாம் நல்லதாகவே இருந்தது, மரணமே இல்லை. அந்த தேசத்தை குறித்து சொல்லுகிறது, தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்தை படிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரு மனுஷனுக்கு எத்தனை ஏக்கர் கொடுத்தாராம்? 3000 ஏக்கர். யாருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் எவ்வளோ பேர் இடத்த கொடுத்தாரு? 3000 ஏக்கரை கொடுத்து, தோட்டத்தை கொடுத்து, எல்லாவற்றையும் சாப்பிடுங்கப்பா, எனக்கு கீழ்ப்படிகிறதுக்கு அடையாளமா இந்த ஒரு கனியை மட்டும் என்ன பண்ணாதீங்க, புசிக்காதீங்கன்னு சொன்னார். அந்த கனியை புசிக்கிறதுனால கடவுளுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது, தேவனுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அந்த கனியை இவங்க சாப்பிட்றதுனால அவருக்கு எந்த இழப்பும் கிடையாது. ஆனால் எதுக்கு சொன்னார்? நீ என்ன கனம் பண்ணுற, நான் உனக்கு கடவுள்ன்றதை எப்படி காட்ட போகிறேன்? அதாவது கிரியை இல்லாத விசுவாசம் தண்ணில் தானே செத்ததாக இருக்கிறது. நான் உன் கடவுள் அப்படின்றத நீ இந்த விசுவாசத்தை எதில் காட்டணும்? கிரியையில் காட்டணும். அதுக்கு அடையாளமாக தான் என்ன பண்ணாரு, அந்த மரத்தை வச்சார். வச்சு இதன் கனியை மட்டும் நீ புசிக்காத, நீ இதை செய்யாத வரைக்கும் என்ன பண்ணுற, நீ
என்ன கடவுளாக இருக்கிறேன்றத, நான் தான் உனக்கு கடவுள்ன்றதை விசுவாசிக்கிறேன். ஆனால் அந்த கனியை புசிக்கும் போது அவரும் அதையும் சொன்னார், அந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். கனியை புசிக்கும் நாள் என்ன பண்ணுவேன்? சாகவே சாவாய். எல்லா வித அழிவுகள், மரணங்கள், நாச மோசங்கள் எல்லாமே வந்துடும் சொன்னார். சொல்லாமவும் இல்லை. சொல்லியும் மனிதன் என்ன பண்ணான்? அந்த கனியை தான் புசிச்சு இந்த உலகத்தில் மரணத்தை கொண்டு வந்தான். எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுடைய பையன் காயின் சொந்த சகோதரன் ஆபேலை கொண்டு போட்டு இன்னும் இவர்கிட்ட இருந்த சாபத்தை விட அதிகமான சாபத்தை உலகத்தில் கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் காயினுடைய பையன் லாமேக்கு, அவருடைய ஜெனரேஷனில் வந்த ஒரு லாமேக்கு, அவரும் ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டாரு. பைபிள் படித்து பாருங்க. போட்டு ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டு வந்து சொல்கிறாரு, காயினை கொண்டவனுக்கு 7 பழினா லாமேக்க கொண்டா 77 பழி ஜாக்கிரதைன்ட்டார். எங்கேருந்து பிடிச்சாங்க? உலகம் அப்போ என்ன ஆயிடுச்சு? ரொம்ப மோசமான நிலைமையில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நோவா காலத்தில் முழு உலகமும் சீர்கெட்டு போய் பயங்கரமான பாவத்துக்குள்ளாகி முழு உலகத்தையும் கர்த்தர் அழிக்க வேண்டியதாக போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தர் நோவாவை தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். நம்ம மறந்து போகக்கூடாது. நம் தேவன் நம்மை அழிப்பதற்கு தெரிந்து கொள்ளவில்லை, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு, நம்மை உயர்த்துவதற்கு, நம்முடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றி நம்மை வாழ வைப்பதற்கு தான் தெரிந்து கொண்டார். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவங்க நல்லா வாழ்கிறாங்களா அப்படின்னா வாழ்றது இல்லை. ஏன் வாழ்றது இல்லை? நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஒரு மெடிக்கல் ஷாப்பு இருக்குது. மெடிக்கல் ஷாப்பில் தலைவலிக்கு தைலம் இருக்குது. பாருங்கள், தைலங்களே இன்றைக்கி வித்தியாசம் படுத்திட்டானுங்க. தலைவலிக்கு ஒரு தைலம், மூட்டு வலிக்கு ஒரு தைலம், இல்லை அதுக்கப்புறம் மூக்கு அடைப்பு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தைலம். பாருங்க, ஒரு தைலமாக எத்தனை தைலம் உருவாக்கிட்டான் பாருங்க. முட்டிக்கு ஒரு தைலம், இடுப்புக்கு ஒரு தைலம், தலைவலிக்கு ஒரு தைலம், மூக்கடைப்புக்கு ஒரு தைலம் சொல்லிட்டு இப்படி பல தைலங்களை உருவாக்கி உள்ளே வச்சிருக்கிறான். இது இல்லாத எவ்வளோ மாத்திரைகள் இருக்குது. ஒரு ஆள் மெடிக்கல் ஷாப்புக்கு, அவருக்கு இப்போ இடுப்பு வலின்னு வச்சுக்கோங்க, அவருக்கு மெடிக்கல் ஷாப்புக்கு 100 முறை போயிட்டு வராரு. இடுப்பு வலி சரியாயிடுமா? எங்க இடுப்பு வலியை சரியாக்குற தைலம் உள்ளே இருக்குதுங்க. இடுப்பு வலியை சரியாக்குற தைலம் எங்கே இருக்குது? மெடிக்கல் ஷாப் உள்ள இருக்குதா இல்லையா? அயோடெக்ஸ் இருக்குது. ஆனால் போயிட்டு வந்தால் சரியாகுமானா ஆகாது. தலைவலி இருக்கிறவன் 1000 முறை போயிட்டு வராரு. தலைவலி சரியாகுமா? ஆகாது. தலைவலியை சரியாக்குற மாத்திரை இருக்குது, அமிர்தாஞ்சன் தைலம் இருக்குது, விக்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது தான். ஆனால் அவர் போயிட்டு வர்றதுனால சரியாகாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த வியாதி எந்த பலவீனமோ அதுக்கு ஏற்ற சரியான அந்த மருந்தை, அந்த மாத்திரையை அவர் எடுத்து பயன்படுத்தும் பொழுது தான் அந்த பலவீனம் நீங்கி அவர் நல்லா இருக்க முடியும். அது போல தாங்க ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கின்னு சபைக்கு போய் வர்றதுனால அந்த ஆள் நல்லா ஆயிடுவான்னு சொல்லவே முடியாது. அவர் பைபிள் படிக்கணும், பைபிள் படித்து பைபிள்லேருந்து அவருடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளை அவர் எடுக்கணும், எடுத்து அதை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறத என்ன பண்ணணும்? தொடர்ந்து பேசணும், பேசி அதை சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறாங்க, நம்மளுக்கு என்ன நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம வாரம் கோயில் போயிட்டு வந்தோம்னா சரி ஆகிடும். அப்படி தான் நிறைய பேர் நினச்சி என்ன பண்ணுறாங்க, கோயில் 7 மணிக்கு தொடங்கினா 8 மணிக்கு கூட போயிட்டு வருவாங்க. இன்னும் சில பேர் 8:30 கூட போயிட்டு வருவாங்க. அவங்கள பொறுத்தவரை என்னென்னா மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு வரணும், அவ்வளோதான். மெடிக்கல் ஷாப்புக்கு என்ன பண்ணிட்டு வரணும்? போயிட்டு வரணும். சில பேர் சொல்லிட்டு வருவாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் தலையை காட்டு வந்துடுறேன். இப்படி போகிறதுனால நல்லா கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகாது, நம்மளுடைய வியாதிகள் சரியாகாது, நம்முடைய போராட்டங்கள் சரியாகாது. பவுல் சொல்றாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் செயலைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை எப்படி நீங்க ஜெயிப்பீங்க? அதுக்கு தான் சர்ச்சு, அதுக்கு தான் ஆண்டவருடைய நாமம், அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தைகள். நாம் அதெல்லாம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். நாம் அதையெல்லாம் பயன்படுத்தாமல் நம்ம இன்னும் நம்மக்கிட்ட ஒரு பெரிய தப்பு, கிறிஸ்துவ மக்கள்கிட்ட நான் சொல்கிற பெரிய தப்பு என்னென்னா, தயவு செஞ்சு பாஸ்ட்டுங்களெல்லாம் நம்பாதீங்க. உங்களுக்காக உங்கள் பாஸ்டர் காலையில் 3 மணிக்கு முட்டி போட்டு ஜெபம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்லுவேன், வாழ்க்கையில் நீ பெரிய முட்டை வாங்கின்னு தோற்று போவ. 35 பார்டர் மார்க்கு கூட உங்களால் பாஸ் எடுக்க முடியாது.
எந்த பாஸ்டரும் எந்த விசுவாசிக்காகவும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணி வாழ்க்கையை மாற்றவே முடியாது. அப்படி ஒரு சிஸ்டம் தேவன் வைக்கல. நல்லா கவனிங்க, அப்படி ஒரு சிஸ்டத்தை தேவன் இந்த உலகத்தில் வைக்கல. ஏன் வைக்கலன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ ஞானி. இப்போ நான் பாஸ்டர் நாலு காலையில் எழுந்துச்சு 3 மணிக்கு முட்டி போட்டு 10 பேருக்கு ஜெபம் பண்ணால் எல்லாம் அவங்க வாழ்க்கையெல்லாம் மாறிடும், பிரச்சனைலாம் மாறிடும்னா, இந்த 10 இந்த அடுத்த ஆட்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவன் ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டான், தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டான், அவன் தேவனுடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி வாழ மாட்டான். எனக்கு வெயிட்டாக 2 காணிக்கை வந்து குத்துருவான். கொடுத்துட்டு பேரை எழுதி என்ன பண்ணுருவான், கையில் எழுதி கொடுத்துருவான். ஐயா பாருங்க, வாரம் வாரம் உங்களுக்கு 5000 காணிக்கை கொடுக்குறேன், 20,000 ரூபாய் காணிக்கை கொடுக்குற மாதம். உங்கள் வேலை என்ன வேலை? எனக்காக ஜெபம் பண்ணி என் பிஸ்னஸ் என்ன பண்ணிடணும், ஓஹோன்னு ஆக்கிடணும். யோசிச்சு பாருங்க. அப்போ என்கிட்ட ஆண்டவர் அப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருந்து பாஸ்டர்கிட்ட வச்சிருந்தா, நான் ஜெபம் பண்ணி எல்லாரும் நல்லா ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டா, என்ன யாரெல்லாம் எனக்கு பிரியமாக இருக்கிறாங்களோ அல்லது யாரெல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்காகலாம் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ இவங்க தேவனுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற உறவு சரியாக இருக்காது. அவன் ஒழுங்காக ஜெபம் பண்ண மாட்டான், அவன் ஒழுங்காக பைபிள் படிக்க மாட்டான், அவன் ஒழுங்காக கீழ்ப்படிய மாட்டான். அவன் யாரை கரெக்ட் பண்ணிட்டான்? என்னை கரெக்ட் பண்ணிட்டான். என்ன ஒரு அமௌண்ட்டு கொடுத்து என்ன பண்ணிட்டான், வெயிட்டாக காணிக்கை கொடுத்து தசமாக கொடுத்து வீட்டில் ஒரு பெரிய டிவி வாங்கிட்டு வந்து கொடுத்து ஏசியை போட்டு கொடுத்து என்ன கரெக்ட் பண்ணிட்டான். இப்போ நான் அவனுக்காக ஜெபம் பண்ணுறேன், அவனுக்கு எல்லாமே நடக்குது. அப்போது இதை பார்க்குற தேவன் யோசிச்சு பாருங்க, என்ன நினைப்பாரு? இப்போ இந்த சிஸ்டம் சரின்னு நினைக்கிறீங்களா? இந்த சிஸ்டம் ராங்கு. தேவன் அதனால தான் இந்த சிஸ்டத்தையே வைக்கல. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அது எப்படி வருது தெரியுங்களா? தன் விசுவாசத்தினால் பிழைப்பான். நீதிமான் எப்படி பிழைப்பான்? அவன் விசுவாசத்தினால் தான் அவன் பிழைக்க முடியும். அல்லேலூயா. தேவன் அப்படி தான் வச்சிருக்கிறார் சிஸ்டம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நல்ல காரியம், ஞானஸ்நானம் எடுத்தது நல்ல காரியம், அபிஷேகம் பெற்றுக்கொண்டது நல்ல காரியம், திருவிருந்து எடுப்பது நல்ல காரியம், எல்லாமே நல்ல காரியம்தான். ஆனால் இது எல்லாத்தை விட ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் தேவனை விசுவாசித்து நீங்கள் சில காரியங்களை செஞ்சாதான் உங்களுக்கு சில காரியங்கள் நடக்கும். அதை விட்டுட்டு எல்லாம் பாஸ்டர் பார்த்துப்பார், எல்லாம் பாஸ்டர் பார்த்துப்பார், எல்லாம் பாஸ்டர் பார்த்துப்பார் அப்படின்னு போகவே கூடாது. சரி, இப்போது எதற்காக நான் இதை சொல்ல வரேன்னா, தேவன் நல்லவர், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். புரியுதுங்களா? கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கிறவர். எந்த சூழ்நிலையிலும் நம்ம மனசில் கர்த்தர் கொஞ்சம் சாபத்தையும் போடுவார்னு நினைக்கக்கூடாது. இன்னும் கூட சொல்ல போனால், கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியத்தின்படி இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்மளை எப்படி பண்ணிட்டாரா? எதுக்கு மீட்டு கொண்டாரா? சாபம். என்ன சாபம்? நியாயப்பிரமாணத்தின் சாபம். இந்த பைபிளில் இருக்கிற சாபம் எல்லாமே நியாயப்பிரமாணத்தின் சாபம். இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சாபங்களுக்கும் இயேசு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இனி அந்த சாபத்துக்கு நம்ம வாழ்க்கையில் இடமே இல்லை. அந்த சாபங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்ன இல்லை? இடமே இல்லை. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். இயேசு சிலுவையில் என்ன செஞ்சாரு? உபாகமத்தில் 21வது அதிகாரத்தில் தேவன் சொல்லியிருக்கிறாரு, மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஒரு மனுஷனை மரத்தில் தூக்கி கொலை செய்தா 21வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தில் வரும். ஒரு மனுஷனை மரத்தில் தூக்கி கொலை செய்தால் அவன் சபிக்கப்பட்டவன். இயேசு அது போல மரத்தில் நமக்காக தொங்குனாரு. ஏன் தொங்குனாரு? ஏன் சாபமானாரு? நம்ம மேலே இருக்கிற எல்லா சாபத்திலிருந்தும் நம்ம விடுதலையாக்கும்படியா. அப்போ இயேசுவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் எதிலிருந்து விடுதலை ஆயிட்டான்? எல்லா சாபத்திலிருந்து விடுதலை ஆயிட்டான். இப்போ அவன் வாழ்க்கையில் சாபம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. இருந்தா என்ன பண்ணணும்? இருந்தா என்ன பண்ணணும்? இருந்தா என்ன பண்ணணும்? சாபம் இருக்கக்கூடாது. அதுதான் சத்தியம். சாபம் இருக்குது, இது உண்மை. இருக்குதுல்ல? இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? கவனிங்க, இந்த சாபத்தை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளணும். இருக்கிற சாபத்தை முதல்ல என்ன பண்ணுங்க?
கழுத்தை பூச்சி வெளியில் தள்ளுங்க. உங்கள் வீடு, உங்கள் வீட்டில் ஒரு பாம்பு இருக்கக்கூடாது. ஒரு பாம்பு உள்ள நுழைஞ்சிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுவீங்களா? ஹலோ, பாம்பு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிச்சு. உங்கள் வீட்டில், நம்ம வீட்டில் பாம்பு இருக்கக்கூடாது. அதுதான் நம்மளுடைய லா அண்ட் ஆர்டரு. நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட சட்டம் இருக்குது. பாம்பு இருக்கக்கூடாது என் வீட்டில். என் வீடு நல்லா இருக்கணும், நான் சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும். என் வீட்டில் பாம்பு இருக்கக்கூடாது. ஏன்னா அது பாம்பு விஷம் நிறைஞ்சது, அது கடிச்சிடும். இது வரைக்கும் கடிக்கலன்றதுக்காக வச்சுன்னு இருந்தா கூட அது டேஞ்சர் தான், எப்போ வேணாலும் கடிச்சிடும். அதனால் என் வீட்டில் பாம்பு இருக்கக்கூடாது. இப்போ வந்துடுச்சு, ஒன்று தெரிஞ்சிடுச்சு, நம்ம வீட்டில் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து என்ன பண்ணணும்? அதனால் முதல்ல அதை வெளியில் கழுத்தை பிடிச்சி தூக்கி போடணும். இதுதான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் செய்ய வேண்டிய மிகப்பெரிய காரியம். கவனிங்க, நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கு சொல்லியிருக்கிற பெரிய வார்த்தை என்னன்னா, நீங்கள் பூமியில் கட்டுகிறது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீங்கள் பூமியில் கட்டவிழ்ப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படின்னா என்னன்னா, நீங்கள் எதெல்லாம் துரத்துறீங்களோ அதெல்லாம் போயிடும், போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. எதையெல்லாம் அனுமதிக்கிறீங்களோ அதெல்லாம் வரும். அப்போ இந்த சாபத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? பேசணும். நான் இயேசுவின் பிள்ளை, என்னுடைய இது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அது ஒரு சாபம், அதை பேசணும். இது நியாயப்பிரமாண சாபம். இயேசு இந்த சாபத்தை எனக்கு வரக்கூடாதுன்ட்டு என் மேலே இருந்துக்கிற இந்த சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டாரு. அதனால் இந்த சாபத்துக்கு என்னுடைய சரீரத்தில், என்னுடைய வாழ்க்கையில் என் மேலே என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், இது என்னை விட்டு நீங்கி போகும்படி கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் போ என்று கட்டளையிடுகிறேன். அப்படின்னு நீங்கள் தாங்க சாபத்தை துரத்தணும். இயேசு உங்கள் சாபத்தை துரத்த மாட்டார், அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம பண்ணுற பெரிய தப்பு. பெரிய ஒரு ஊழியக்காரர் கென்னத் ஹேகின், அவர் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர். அவருக்கு சில கிஃப்ட்லாம் இருந்துச்சு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாம்ச உலகத்தில் தான் இருப்பார். அப்படியே ஒரு ஆளை பார்க்கும்போது அங்கே இருக்கிற சில அசுத்தாவிகள்லாம் தெரியுமா அவருக்கு, லிட்ரலாகவே தெரியுமா அவர் கண்ணுக்கு. ஒரு முறை ஒரு பெண்ணுக்காக ஜெபம் பண்ண கூப்பிட்டு வந்தாங்களாம். என்னன்னா, அந்த பெண்ணு நாளைக்கு கேன்சர் வியாதி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. டாக்டர் A to Z செக் பண்ணிட்டாங்க. என்னது A to Z செக் பண்ணி, கேன்சர் இருக்குது, உள்ள லங்ஸில் கேன்சர் இருக்குது, இது நாளைக்கு என்ன பண்ண போகணும், ஆப்ரேஷன் பண்ணணும், கன்ஃபார்ம் ஏன்னா அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க. இந்த பெண்ணு நாளைக்கு ஆப்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி கென்னத் ஹேகினை பார்த்து ஜெபம் பண்ணின்னு போகலான்னு வந்துக்கிறாங்க. அப்படி ஜெபம் பண்ணின்னு போகலான்னு வரும்பொழுது கென்னத் ஹேகின் ஜெபம் பண்ணுறதுக்காக கை வச்சாராம். கை வச்சா திடீர்னு இவருக்கு கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது, வரம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. வரம் வேலை செஞ்சு அவர் பார்த்தா அந்த பெண்ணுடைய வயிற்றில் ஒரு குரங்கு உட்காந்துக்குதான், குட்டியாக குரங்கு. அப்போது அவர் சொன்னாராம், இயேசுவின் நாமத்தினால பிசாசே நீ என்ன பண்ணு, இந்த பெண்ணை விட்டு போ வெளியில் அப்படின்னாராம். அது இறங்கி உடனே போகல, காலாண்ட நின்று தான் சொன்னாராம், இல்லை நீ வெளியில் இயேசுநாத் போ அப்படின்னாராம். அது குடுகுடுன்னு ஓடி போயிட்டு ஜன்னலில் பிடிச்சின்னு தொங்கின்னு இருந்துச்சான். திரும்பவும் பார்த்துட்டு சொன்னாராம், நீ ஜன்னல் இல்லை, இந்த எல்லையிலே இருக்கக்கூடாது, போ இயேசுவின் நாமத்தினாராம். அப்புறம் இந்த பெண்ணுக்கு சொன்னாராம், நாளைக்கு போய் ஆப்ரேஷன் போய் பத்துக்காத, ஒரு செக்கப் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் போனாராம். நாளைக்கு போய் செக்கப் பண்ணால் கேன்சர் இல்லை, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இதே கென்னத் ஹேகினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவோட சில காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பைபிள் வசனங்கள்லேருந்து கென்னத் ஹேகினுக்கு ஆசீர்வாதங்களை போதித்தார். தெரிஞ்சுக்கங்க, கென்னத் ஹேகினுடைய போதனைகள் எல்லாம் ஆசீர்வாத போதனைகள். அந்த கென்னத் ஹேகினுக்கு தேவன் ஆசீர்வாதம், கிருபையின் சத்தியங்கள் எல்லாம் போதித்து கொண்டிருந்தாராம். அப்போ நடுவில் ஒரு இந்த பிசாசு என்ன பண்ணுறாருன்னா, குரங்கு மாதிரி இங்கேருந்து அந்த பக்கம் குதிக்குது, அங்கே ஆண்டவர் இருக்கிறாரு, இங்கே இவர் நிற்கிறாரு, அவர் சொல்கிறதெல்லாம் இவர் என்ன பண்ணுறாரா, கேட்டுக்கினே இருக்கிறாராம். அப்போது இது இங்கேருந்து கீன்னு கத்தின்னு அந்த பக்கம் குதிக்குது, அங்கேருந்து கத்தி இந்த பக்கம் குதிக்குது, பெரிய பிரச்சனையாக இருக்குதான். இவரும் ஆண்டவர் துரத்துவார் சொல்லிட்டு ரொம்ப நேரம் பார்த்துக்கிறாரா. இது ரொம்ப குதிக்குதான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு குதிச்சுது, இப்போ ரொம்ப வேகமாக குதிச்சுன்னு தான். இவருக்கு அவர் ஆண்டவர் சொல்கிறதே கேட்க முடியல, புரியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சான். இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோபம் வந்துச்சான். கோபம் அந்த பிசாசை பார்த்து சொன்னாராம், இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன்,
அப்பால போ பிசாசு அப்படின்னாரா. ஓடி போச்சான். ஆண்டவர் சொல்லினாரா, சொல்லினே இருக்காரு. சொன்ன ஆண்டவர் சின்ன இது ஆண்டவர் குறுக்க பேசுற மன்னிச்சிருங்க, இவ்வளோ நேரம் அந்த பிசாசு இப்படி அப்படின்னு ஓடின்னு இருக்குது, நீங்கள் அதை ஒரு கேர் எடுத்து நீங்கள் துரத்தக்கூடாதா ஆண்டவரே கேட்டாராம். அதுக்கு ஆண்டவர் சொன்னாரா, மகனே அந்த வேலையையும் அதை செய்கிற அதிகாரத்தையும் நான் உங்ககிட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டேன். எப்போ கொடுத்துட்டேன்? அந்த வேலை யார் தான் செய்யணும்? நீங்கள் தான் செய்யணும். கவனிங்க, இயேசு செய்ய மாட்டார். இன்றைக்கும் கிறிஸ்துவங்க பாருங்கள், நிறைய வேலைகளை அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை அவங்க செய்யாமல் இயேசு செய்வார்னு பார்க்கறதுனால தான் லைஃபே தோல்வியில் முடியுது. சாகிற வரைக்கும் ஒரு ஃபெயிலர் லைஃப், தோற்று போன வாழ்க்கை. ஏன் மனுஷனுக்கு தோற்று போன வாழ்க்கை? ஏன்னா இயேசு செய்ய வேண்டியதை இயேசு செய்வார், செய்து முடித்து விட்டார். நாம் செய்ய வேண்டியது செய்யணும். இன்னொன்று சொல்ல போனால், உங்களுக்காக இனி இயேசு செய்ய வேண்டியது என்று ஒன்றுமே கிடையாது. உங்களுக்காக செய்ய வேண்டியது, இயேசு கிட்ட போய் கேட்டு பாருங்க, ஆண்டவரே எனக்காக நீர் செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கிறதா? என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் லிஸ்ட் எடுங்க பார்ப்போம். எந்த லிஸ்ட் வேணாலும் போய் எடுங்க. எடுத்து எனக்கு ஆண்டவர் இதை செய்ய வேண்டி இருக்குதுன்னு ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். இயேசு சிலுவையில் அதையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். அப்போ இதை எடுத்து அனுபவிக்க வேண்டியது, இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. நம்ம தான் யூஸ் பண்ணணும். நம்ம முட்டாள்தனமாக போயிட்டு, இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணால் சரியாயிடும், அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணால் சரியாயிடும், அவங்க அந்த ஊரில் ஜெபம் பண்ணால் சரியாயிடும், இந்த ஊரில் ஜெபம் பண்ணால் சரியாயிடும்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் ஓடுறதை நிறுத்துங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இவங்களாம் ஜெபம் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கை மாறும்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. உங்கள் கையில் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விலையேற பெற்ற வார்த்தை, நான் தினதோறும் ஜெபத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். அல்லேலூயா! எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் வேர்டுங்க. என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. என்னை விசுவாசிக்கிறவன் நான் என்னெல்லாம் செஞ்சனோ அதெல்லாம் அவன் செய்வான். அவர் விசுவாசிக்கிறவங்க யாரு? பாஸ்டருங்களா நீங்களா? ஹலோ, அவர் இயேசு விசுவாசிக்கிறவங்க பாஸ்டருங்க மட்டுமா, இல்லை அதில் நீங்களும் இருக்கிறீங்களா? நீங்களாக தானே இருக்கிறீங்க. அப்போ உங்களாலையும் தானே செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. இயேசு சொன்னாரா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான் அப்படின்னு சொல்லும் போது, என்னை விசுவாசிக்கிறவன் போட்டு பிராக்கெட்டில் முழு நேர ஊழியர்கள் போட்டாரா? இல்லவே இல்லை. ஆனால் பிசாசு என்ன பண்ண, அவன் பிராக்கெட்டில் போட்டு குத்துட்டான். அது முழு நேர ஊழியர் தான் முடியும். நீலாம் ஒன்று, நீனா இருக்கிற, நீ ஒரு குப்பை, நீ ஒரு தூசி, நீ ஒரு சாம்பல், நீ செஞ்சிருவியா? உன்னால் அதெல்லாம் முடியுமா? அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னுமா. நான் சொல்கிறேன், அது இல்லைங்க. இயேசு சொன்னார்னா சொன்னது தாங்க. இயேசு சொல்லிட்டார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அவைகளை பார்க்கலும் பெரியவைகளும் செய்வான். நான் சொல்கிறேன், நீங்கள் இதையே சொல்லினே வந்து பாருங்க, ஒரு நாள் வரும், நீங்கள் இப்படியே இந்த வசனத்தை நீங்கள் டெய்லி பேசினே இருந்து பாருங்களேன், ஒரு நாள் வரும் உங்கள் நிழல் பட்டு வியாதிஸ்தர்கள் சுகமாவாங்க. நீங்கள் கையை வைக்க வேணாம், காலை வைக்க வேணாம், ஜப எண்ணெயும் ஊற்ற வேணாம், ஜப தண்ணியும் ஊற்ற வேணாம், உங்கள் நிழல் பட்டு சுகமாயிடுவாங்க. ஏன்னா இயேசு பெரியவர், இயேசு சர்வ வல்லமை உள்ளவர், அவருக்கு ஈடா இணையாக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் தான் சொல்லியிருக்கிறாருங்க, உங்களுக்கு என்னை விசுவாசிக்கிறவன் செய்வான்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் யாருக்கும் சொல்லல. அப்போஸ்தலர்கள் செய்வார்கள், சுவிசேஷகர் செய்வார்கள் சொல்ல, எல்லாரும் வந்துடுவாங்க. என்னை விசுவாசிக்கிறோம்னு சொல்லிட்டாலுமே குழந்தை விசுவாசியிலேருந்து தாத்தா விசுவாசி வரைக்கும் வந்துடும், எல்லாம் வந்துடுவாங்க. எல்லா ஊழியக்காரங்க, வரம்பெற்ற ஊழியர்கள், வரம்பெறாத ஊழியர்கள்லாம் வந்துடுவாங்க. அதில் என்னன்னா நம்ம அதை எடுத்து பயன்படுத்தணும். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், ஆண்டுடைய பிள்ளைகள் நல்லா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்காக இன்னொருத்தர் ஜெபம் பண்ணி தான் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, இல்லை அவர் ஜெபம் பண்ணால் இவங்க ஜெபம் பண்ணால் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எது சொல்கிறேன்னா, மெடிக்கல் ஷாப்பில் எல்லாமே இருக்குது, போய் போய் வருதுனால சுகம் கிடைக்காது. எடுக்கணும், பயன்படுத்தணும், அப்போ தான் நல்லது நடக்கும். ஆமேன், அல்லேலூயா. சரி, எதுக்கு நான் இவ்வளோ பேசுகிறேன் தெரியுங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் சபிக்காதவர்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிலேயாம் தீர்க்கதரிசி பெரிய ஊழியக்காரர், சாதாரண ஊழியக்காரர் கிடையாது, பெரிய ஊழியக்காரர். கர்த்தர் இன்னும் சொல்ல போனால் டெய்லி வந்து பேசுகிறாரு. யார்கிட்ட பேசுகிறாரு? பிலேயாம் தீர்க்கதரிசி கிட்ட டெய்லி வந்து பேசுகிறாரு. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் பேச ரொம்ப அபூர்வம் தெரியுங்களா உங்களுக்கு? புதிய ஏற்பாட்டில் இப்போ பரிசுத்தர் நமக்குள்ளே இருக்கிறாரு, நமக்குள்ளேருந்து ஆவியானவர் எப்போ வேணாலும் பேசுவார் தெரியுங்களா? நம்மளாம் இன்னும் அந்த லெவலுக்கு வரல. நம்ம உள்ளே வச்சுருக்கிறோம், உள்ளே வச்சுக்கினே என்ன பண்ணல,
அந்த லெவலுக்கெல்லாம் வரல. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மகிட்ட பேசுவார், சில காரியங்களை தெளிவாக சொல்லுவார். இதை செய்யாத, இதை போவாத, இப்படி இருக்காத. இன்னும் சில ஆட்கள் எல்லாம் கூட சொல்லுவார், இவனை நம்பாத. ரொம்ப திட்டமாக பேசுவாருங்க ஆவியானவர். சில விஷயங்களை தெளிவாக பேசுவார், ரொம்ப நல்லா பேசுவார். நம்ம அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் வளரல. இன்னும் வளரணும், விரும்புங்க, முதல்ல விரும்புங்க, அப்புறம் அதை ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், அதெல்லாம் வளரணும். அப்போ பிழையாம் காலத்துலலாம் பழைய உடன்படிக்கை. நம்ம எதில் இருக்கிறோம்? புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். நம்ம எதில் இருக்கிறோம்? புதிய உடன்படிக்கை. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எதில் இருந்தாங்க? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற யூதர்கள் பழைய உடன்படிக்கையில் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? உபாகமத்தில் 28வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 14 வசனங்கள் வரைக்கும் ஆசீர்வாதம் வரும். உபாகமம் 28 1லேருந்து என்ன வரும்? 14 வரைக்கும் ஆசீர்வாதம் வரும். நீ கீழாகாமல் மேலாவாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்ட உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏகப்பட்ட ஆசீர்வாதம் வரும் 1லேருந்து 14 வரைக்கும். அப்புறம் திடீர்னு வரும், நீ இதெல்லாம் செய்யலைன்னா, கர்த்தருடைய வசனத்தெல்லாம் நீ செய்யல, கட்டளையிலெல்லாம் நிறைவேற்றலைன்னா, பின்னாடி 16லேருந்து 56 வரைக்கும், 16லேருந்து 56 வரைக்கும் என்ன வரும்னா சாபம் வரும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க, அது யாருக்கு சொல்லப்பட்டது? பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவங்க. பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவங்கன்னா யாரு? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத எல்லாருமே எதில் தான் இருக்கிறாங்க? யூதர்கள். பிதாவாகிய தேவனை வணங்கினாலும், நல்லா கவனிங்க, பிதாவாகிய தேவனை வணங்கினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பழைய உடன்படிக்கையில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருத்தன் பிதாவாகிய தேவனை வணங்கினாலும் இன்னைக்கு கூட அவன் எதுல தான் இருக்கிறான்? பழைய உடன்படிக்கையில் இருக்கிறான். இன்னைக்கு யூதர்கள் யெகோவா தேவனை வணங்குகிறார்கள், யெகோவா தேவனை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. கென்னத்தேயன் பண்ண வேலையை தான் நான் பண்ணணும். இப்போ கவனிங்க, யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, ஆனா யாரை வணங்குறாங்க? பிதாவாகிய தேவனை வணங்குறாங்க. அப்போ அவங்க எதுல இருந்து வணங்குறான்னு கேட்டீங்கன்னா பழைய உடன்படிக்கையில இருந்து வணங்குறாங்க. இப்போ நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனை வணங்குகிறோம். எப்படி வணங்குகிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனை வணங்குகிறோம். நம்ம எதுல இருக்கிறோம்? புதிய உடன்படிக்கை. நீங்க எதுல இருக்கிறீங்க? பழைய உடன்படிக்கையா? அல்லேலூயா. இதெல்லாம் தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட சொல்லணும். இதெல்லாம் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும். ஏன்னா நீங்கள் பழைய உடன்படிக்கையில் இருந்தால் உபாகமத்தில் 28வது அதிகாரத்தில் 1லேருந்து 14 வரைக்கும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் சொல்லப்பட்டு 15வது வசனத்தில் என்ன தொடங்குன்னு கேட்டிங்கன்னா 14க்கு அப்புறம் இந்த வார்த்தைகளை கை கொள்ளாமல், இந்த கட்டளைகளை கை கொள்ளாமல் போனால் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்படுகிற சாபங்கள் எல்லாம் உண்மையில் பலிக்கும்னு சொல்லிட்டு, கவனிங்க, 40 வசனங்க கிட்ட வருது பாருங்க சாபம். இதெல்லாம் என்னன்னா நியாயப்பிரமாணத்தின் சாபம். இது பழைய ஏற்பாட்டில் என்னன்னா செஞ்சா ஆசீர்வாதம், செய்யலனா சாபம். நல்லா கவனிங்க, செஞ்சா ஆசீர்வாதம், செய்யலனா சாபம். இது எதுல? பழைய உடன்படிக்கையில். புதிய உடன்படிக்கையில் இயேசு என்ன பண்ணிட்டார்னா, நீங்க செஞ்சா என்ன ஆசீர்வாதம்லாம் வருமோ அதெல்லாம் அவரே செஞ்சிட்டாரு. நீங்க செஞ்சா என்னெல்லாம் ஆசீர்வாதம்லாம் வருமோ அதையெல்லாம் இயேசுவே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். இயேசு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டை சொல்லுது பார்த்தீங்களா? நீ இதெல்லாம் செஞ்சா இந்த ஆசீர்வாதம் வரும், செய்யலனா சாபம் வரும். ஆனா இயேசு சிலுவையில் நீங்க செஞ்சா உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்கள்லாம் வர வேண்டி இருக்கிறதோ அதையெல்லாம் இயேசு நிறைவேற்றி முடித்தார். சிலுவையில் அவர் வாழ்ந்த நாட்களில் இயேசு அதையெல்லாம் செஞ்சு முடிச்சாரு. அவரால் செய்ய முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. அதனால இயேசு கிறிஸ்து மூலமாக என்னதான் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஆசீர்வாதம் தான் இருக்குது ஒழிய சாபம் இல்லை. ஏன் சாபம் இல்லை? இயேசு செய்யலன்னா தானே சாபம்.
செய்யலைன்னா நியாயப்பிரமாணத்தில் சட்டம் என்ன? செஞ்ச ஆசீர்வாதம், செய்யலைன்னா சாபம். அப்போ இயேசு எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார், ஒன்றையும் செய்யாமல் விடல, எதுலேயும் ஃபெயில் ஆகலைங்க, ஃபெயிலே ஆகல, எல்லாத்திலையும் செஞ்சு ஃபினிஷ் பண்ணி பாஸ் பண்ணிட்டாரு. அப்போ இயேசு மூலமாக நமக்கு என்ன இல்லைன்னா சாபம் இல்லை, முழுக்க 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 ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இப்போ புது உடன்படிக்கையில் இருக்கிறோம். இப்போ புது உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதா? ஆசீர்வாதத்தோடு கூட சாபமும் இருக்கிறதா? இல்லை. ஆனால் இப்போ அந்த வசனத்தை சில பேர் போதிப்பாங்க, வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க? கர்த்தர் உனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எல்லாம் ஆஹா ஓஹோ ஓ கைதட்டு, ஒரே சோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் விட்டுருவாரா? பாஸ்டர் விட மாட்டாரு. சந்தோஷப்பட்டல, செகண்ட் ஹாஃப் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் உனக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வருது, வெயிட் பண்ணுங்க. செகண்ட் ஹாஃப்ல எடுப்பாரு. என்ன எடுப்பார் தெரியுமா? நீ இதையெல்லாம் பெறணும்னா இந்த கட்டளைகள் எல்லாம் நீ நிறைவேற்ற வேண்டும். நீ நிறைவேற்ற தவறினால் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, இந்த சாபலாம் வந்துடும் அப்படின்ட்டு புது வருஷ ஆராதனையை தொடங்கி முடிப்பாங்க. இன்னைக்கு நிறைய பாஸ்டருங்க பாருங்க, நீங்க போய் எங்க வேணாலும் செக் பண்ணுங்க, 199 ஊழியக்காரங்க எந்த ஆசீர்வாதத்தை பேசினாலும் கூடவே என்னத்தை பேசுவாங்கன்னா, நீ இதெல்லாம் செய்யலைன்னா உனக்கு சாபம் வரும்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. நீ இதெல்லாம் செஞ்சாதான் உனக்கு ஆசீர்வாதம், நீ இதெல்லாம் செய்யலைன்னா உனக்கு சாபம். இது எதுக்கு? இது யாருக்கு? இது யாருக்கு? பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவங்களுக்கு தான் இது. பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவனுக்கு தான் இதெல்லாம் செஞ்ச ஆசீர்வாதம். நீ இதெல்லாம் செய்ய தவறினா சாபம்ன்றது பழைய உடன்படிக்கையில் இருக்கிறவனுக்கு. நீங்க புதிய உடன்படிக்கையில் இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகிய தேவனே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று புதிய உடன்படிக்கையில் இருக்கிறீங்க. புதிய உடன்படிக்கையில் இயேசு நாம் செய்ய முடியாததை, நம்மால் செய்ய முடியாததை அவரே நமக்காக செய்து முடித்து இருக்கிறார். அவர் எதிலையும் ஃபெயில் ஆகல. அதனால இயேசு மூலமாக நமக்கு எந்த சாபமும் இல்லை, ஆசீர்வாதம் மட்டுமே இருக்கிறது. முதல்ல இதை தெரிஞ்சுக்கங்க, இது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இது தெரிஞ்சாதான் பாம்பை உள்ள விடாம அடிச்சு துரத்துவீங்க. இப்போ நீங்க உங்களுக்கு புதிய உடன்படிக்கைன்னா என்ன, பழைய உடன்படிக்கைன்னா என்னன்னு தெரியலனா எங்கேயோ போய் உக்காடுறீங்க. யாரோ ஒரு பாஸ்டர் பேசுறாரு, எடுத்து பேசுவாரு, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். சோத்திரம் பாஸ்டர். நீ கீழாகாமல் மேலாவாய். சோத்திரம் சோத்திரம் பாஸ்டர். நீ கடைசியாகாமல் முதலாவாய் அப்படின்னுவாரு. ஐயோ சோத்திரம் 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 ஆண்டவரே. நான் ஒரு வாக்கு தத்துவம், சோத்திரம் ஆண்டவரே. அதோடு முடிச்சிட்டா சூப்பர், அதோடு முடிக்க மாட்டார். அப்படியே பின்னாடி வருவார். இந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற வார்த்தைகளை நீ கை கொள்ளாமல் ஒன்றில் தவறினால் கூட கீழே சில சொல்லப்படுகிற ஆசீர்வாத சாபங்கள்லாம் உனக்கு வரும்னு சொல்லிட்டு லைனாக சாபத்தையும் போதிப்பார். கவனிங்க, நியாயப்பிரமாணத்தை தேவன் எதற்காக கொடுத்தார் தெரியுங்களா? நியாயப்பிரமாணத்தை எதற்கு கொடுத்தார் தெரியுங்களா? நீங்கள் யாத்திராகமம் 19வது அதிகாரத்தில் போய் பாருங்க. யாத்திராகமம் 19வது அதிகாரத்தில் தேவன் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கிட்ட பேசுறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நீங்க சொல்லுங்க, நாங்கள் எல்லாத்தையும் செய்கிறோம். என்ன சொன்னாங்க? நீங்க கட்டளை கொடுங்க ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் என்ன பண்றோம், நிறைவேற்றுறோம் நாங்க. அப்பதான் தேவன் 10 கட்டளை கொடுத்தாரு. அந்த 10 கட்டளையில் 9 கட்டளையை மனுஷன் செய்ய முடியும், ஒரு கட்டளையை செய்யவே முடியாது. செத்து சுண்ணாமானா கூட செய்ய முடியாது. அப்படி கொடுத்தாரு 10 கட்டளையை. 10 கட்டளை எப்படி கொடுத்தாரு? மனுஷன் செஞ்சு முடிச்சு ஆண்டவருக்கு முன்னாடி இப்படி காலர் தூக்கி விட்டுன்னு செஞ்சுட்டு அப்புறம் வேற என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கொடுக்கலங்க. ஃபர்ஸ்ட் 3 கட்டளை கொடுத்தாரு. உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்ன என்று வேறு தேவர்களை உண்டா இருக்க வேண்டாம். அதெல்லாம் செய்ய முடியுமா? ஆண்டவரை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்க வாழ முடியுமா? வாழலாம். வாழாமலாம் இருக்க முடியாது. வாழ முடியும். ஆண்டவரை தவிர வேற எந்த விக்கிரகத்தையும் வணங்காம பர்ஃபெக்டாக வாழ முடியும். நோ ப்ராப்ளம். ஓகே, 1 பாஸ். அப்புறம் உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. தாய் தகப்பனை கனம் பண்ணி வாழ முடியுமா? மனசு வச்சா முடியும். மனசு வச்சா முடியும். தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணி வாழ முடியும். எது வேணா வாழ முடியும். எந்த மனுஷனும் செய்யவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலரால செய்ய முடியல, ஒரு சிலரால் செய்ய முடியும். ஒருத்தரால செய்ய முடிஞ்சாலுமே எல்லாராலும் செய்ய முடியும்னு அர்த்தம்.
நல்லா கவனிங்க, ஒரே ஒருத்தனால செய்ய முடிஞ்சா கூட எல்லா மனுஷனாலையும் செய்ய முடியும் தான் அர்த்தம். தாய் தகப்பனை கணம் பண்ண முடியும். பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, பொய் பேசாமல் வாழ முடியுமா? வாழலாம், வாழ்ந்தும் காட்டியிருக்கிறாங்க. கொலை செய்யாமல் வாழ முடியுமா? அதுவும் நிறைய பேர் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. திருடாமல் வாழணும், அதுவும் நிறைய பேர் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. இல்லை, பிறனுடைய வீட்டை, நிலத்தை, மாட்டை அதெல்லாம் இச்சிக்கா, அது கடைசியாக வருது. அதுக்கு முன்னாடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க மறவாது இருப்பாயாக, ஓய்வு நாளை கை கொள்ளணும், அதை செய்ய முடியுமா? அதுவும் நிறைய பேர் கை கொண்டு வாழ்ந்துருக்கிறாங்க. கடைசியாக 9 சொல்லிட்டார். இப்படி சொல்லிட்டு 10ஆவதா ஒன்று சொன்னார். என்ன தெரியுமா? இச்சையாது இருப்பாயாகன்னாரு. என்னது? மற்றவனுடையதை ஆசைப்படாத, இச்சையாது இருப்பாயாகனா இச்சை, அதை இச்சையாது இருப்பாயாகன்னு சொன்னார். அதை செய்ய முடியுமா மனுஷனால்னா? அது முடியவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் செயல், இதெல்லாம் சரீரத்தின் மூலம் செய்கிற செயல். அது உள்ளர்ந்து வருது. இச்சையாது இருப்பாயாகன்றது எங்க இருந்து வருது? உள்ளர்ந்து வரத மனுஷனால் தடுக்கவே முடியாது, எந்த மனுஷனாலையும். ரோட்ல போறீங்க, பிரியாணி வாசனை மூக்கில் குப்புன்னு அடிக்குது. அந்த பிரியாணியில் அந்த பீஸ், லெக் பீஸை வேற எடுத்து அப்படி தட்டுறான். பார்த்த உடனே இச்சை வருதா வரலீங்களா? வருதா வரலையா? அதுக்கப்புறம் நீங்கள் அதை சோத்திரம் இச்சிக்க கூடாது ஆண்டு சொல்லிக்கிறார், சொல்லலாம். ஆனால் இச்சையே வராமல் இருக்க முடியுமா? முடியவே முடியல. வந்துட்ட பிறகுதான் நம்ம அடுத்தது ஸ்டெப்புக்கு போகிறோம். மீதிலாம் என்ன பண்ணலான்னா, பொய் பேசாமல் வாழலாம், செய்யலாம். அது செயல், அது எல்லாமே செயல். 9 கட்டளைகளும் செயல். ஆனால் 10ஆவது கட்டளை செயல் கிடையாது. உனக்குள்ள என்ன இருக்குதுன்னு காட்டுறது, உனக்குள்ள என்ன இருக்குதுன்னு காட்டுறது தான் 10ஆவது கட்டளை. அப்போ கடவுளுக்கு முன்னாடி இவன் போய் நின்று, ஆண்டவரே நீங்க சொன்னதெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோம் சொல்லவே என்ன பண்ண முடியாது? முடியவே முடியாது. ஏன் முடியாது? 9ல் பாஸ் ஆனால் அவர் எப்படி வச்சிட்டாரு எக்ஸாமு? நீ 9ல் 10ல் பாஸ் ஆனால் தான் பாஸ், 1ல் ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் தான் போ அப்படின்னு வச்சுட்டாரு. எக்ஸாம் எப்படி செட் பண்ணிட்டாரு? 10லையும் பாஸ் ஆனாதான் பாஸ். இன்னைக்கு எக்ஸாம் மாதிரி கிடையாது. ஆமாம், பழைய எக்ஸாம் மாதிரி, பழைய பியூசி எக்ஸாம் மாதிரி பழைய எக்ஸாம். இன்னைக்கு பாருங்க, சிஏ படிக்கிறாங்க தெரியுங்களா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு. அவங்களுக்கெல்லாம் எப்படி சொல்றீங்களா, பழைய எஸ்எஸ்எல்சி மாதிரி. பழைய பியூசி எஸ்எஸ்எல்சிலாம் எப்படி தெரியுங்களா? தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, 5 சப்ஜெக்ட் கொடுப்பாங்க. 5 சப்ஜெக்ட்லையும் எழுதி மொத்தமாக எழுதி பாஸ் ஆனால் தான் பாஸ். சப்போஸ் தமிழில் ஃபெயில் ஆகிட்டா, இப்போல்லாம் தமிழில் ஃபெயில் ஆகிட்டா தமிழ் மட்டும் தான் எழுதணும். அப்போ அப்படி கிடையாது, திரும்ப எல்லாத்தையும் தொடங்கணும். திருப்பி இங்கிலீஷ் எழுதணும், மேக்ஸ் எழுதணும், சயின்ஸ் எழுதணும், ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எழுதணும். தமிழில் ஃபெயில் ஆகிட்டா இவன் என்ன பண்ணுவான்? நல்லா தமிழ் படித்து எழுதுவான், அடுத்தது இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிடுவான். திருப்பி 5 சப்ஜெக்ட் எழுதணும். திருப்பி எழுதும் போது தமிழ் இங்கிலீஷும் கரெக்டாக எழுதுவான், மேக்ஸில் போயிடுவான். இது ரொட்டேஷனில் வந்துட்டே இருக்கும். இவனால் என்ன பண்ண முடியாதுன்னா, பாஸ் ஆகுது ரொம்ப பெரிய கஷ்டம். அது போல் தாங்க அவர் எப்படி வச்சுட்டாருன்னா, 10க்கு 10 மார்க் எடுத்தால் தான் பாஸு, 10க்கு 9 எடுத்தால் கூட ஃபெயில் அப்படின்னு வச்சுட்டாரு. அதனால தான் மனுஷன் பாருங்க, தேவனுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவரேன்னு சொல்கிற நிலைமையில எவனும் நிற்க முடியாது. அதனால தாங்க இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இயேசு இந்த உலகத்தில் ஏன் வர வேண்டிய அவசியம் என்ன? இயேசு இந்த உலகத்தில் ஏன் வரணும்? ஏன் சிலுவையில் தொங்கணும்? ஏன் ஜீவனை கொடுக்கணும்னா, மனுஷன் தன்னுடைய செயல்கள் மூலமாக தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் நிற்க முடியாது. தேவனுக்கு முன்பாக நான் யோகியன் நல்லவன் என்று சொல்ல முடியாது. மனுஷன் தன் சொந்த செயல்கள் மூலமாக தேவனிடத்தில் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சாகணும்னு கேட்கவே முடியாது. தகுதி இல்லாதவனா ஆயிட்டான். அதனால தான் பாருங்க, இயேசுநாதர்கிட்ட ஒருத்தன் வந்தான், ஒரு பணக்காரன் வந்தான், பணக்காரன் வாலிபார், நல்ல பணக்காரன் வந்தான். நல்ல போதகரே என்ன, இயேசு யாருமே அப்படி கூப்பிடல, நல்ல போதகரன்ட்டு. இவன் தான் நல்ல போதகரே என்ன. இயேசு பார்த்தாரு, முதல்ல அவனுக்கு நோஸ் கட்டை கொடுத்தாரு. நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. இயேசு நல்லவர் இல்லையா? இயேசு நல்லவர் இல்லையா? நல்லவர் தான். ஆனால் எதுக்கு அவனை நோஸ் கட் பண்ணாரு? இவன் என்னன்னா எப்படி வாழ்ந்துன்னுக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இவன் தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவும் முடியாது, அப்படி கொடுத்தாரு. ஆனால் இவனை நினச்சிருக்கிறான், நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறேன், நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறேன், நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறேன்னு நினச்சி வாழ்ந்துருக்கிறான். சில பேர் இன்றைக்கி கூட அப்படிலாம் இருப்பாங்க, நாங்களாம் பரிசுத்தவான்,
அப்படின்வாங்க. மற்றவங்களெல்லாம் அற்பமாக பார்ப்பாங்க. நாங்கள் தான் பரிசுத்தவான். ஏன் நாங்கள் பரிசுத்தவான்? நாங்கள் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபிக்கிறோம், ஒரு நாளைக்கு 5 முறை ஜெபிக்கிறோம், நாங்கள் பரிசுத்தவான்கள். ஆஹா, அது மாதிரி ஆளுங்களாம் இயேசுகிட்ட செல்லாத நோட்டுங்க. இது மாதிரிலாம் ரொம்ப பேசுனீங்கன்னா இயேசுநாதர்கிட்ட நீங்கள் முட்டை தான் வாங்கின்னு வருவீங்க. ஒரு கப்பும் வாங்க முடியாது அவர்கிட்ட. அவர்கிட்ட வாங்கணுன்னா கிருபையில் தான் போய் வாங்கணும். அவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே என்ன சொல்கிறீங்க அப்படிலாம் சொன்னால் அவர் சொல்கிறாரு, நீ கிளம்பா, உனக்கு ஒன்றும் கிடையாதுன்றவார். அவர்கிட்ட போனால் கிருபையாக போகணும். இயேசுவின் நாமத்தினால், இயேசு மூலமாக கிருபையினால் தான் போய் கேட்கணும். ஏன்னா நம்முடைய செயல்கள் மூலமாக நம் பிதாவாகிய தேவனிடத்தில் ஒன்றும் பெறவே முடியாது. அப்படி தான் இருக்கிறோம் மனுஷன், அவ்வளோதான். ஆனால் ஒருத்தன் வாழ்ந்துருக்கிறான். அவன் என்ன நினச்சிருக்கிறான்? நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறேன், நான் எல்லா கட்டளையும் நிறைவேற்றுறேன், நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றுறேன், நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி வாழ்கிறேன், நான் பெரிய பரிசுத்தவான், நான் பெரிய மகான், நான் பெரிய நீதிமான், நான் பெரிய உத்தமன் அப்படின்னு நினச்சின்னு வாழ்கிறான். அவன் தான் வந்து இயேசுநாதர்கிட்ட நின்று நல்ல போதகரேன்னா. முதல்ல சொல்லிட்டாரு, நீ நல்லவனும் கிடையாது, நானும் நல்லவன் கிடையாது. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சிக்கோ. என்னது? இப்போ இயேசுவே நானே நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இவன் சொல்ல முடியுமா நான் நல்லவன்ட்டு? சொல்லவே முடியாது. ஏன்னா இயேசு குருடர்களை பார்க்க வைக்கிறார், சப்பானி நடக்க வைக்கிறார், குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார், பெரிய பெரிய அற்புதம் நடக்குது. அவரே என்ன சொல்லிட்டாரு? அவர் ஒருத்தர் தான் நல்லவன். உண்மையில இயேசு நல்லவர் தான். ஆனால் அந்த நேரத்தில் அதை அவர் அக்செப்ட் பண்ணல. ஏன் பண்ணலன்னா, இவன் அப்படி நினச்சின்னு இருக்க ஒருத்தன் வந்து பேசுகிறான். இவர் சொன்னார், ஆமாப்பா நானும் நல்லவனா, டக்குன்னு இவன் ஜாயிண்ட் ஆகிடுவான். நான் கூட நல்லவர் தான், நானும் நல்லவர் தான் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் என்ன, அது நீங்கள் வந்து உங்கள் கிருபையில் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க. நான் என்ன பண்ணுறேன்? இந்த அன்னதானம் பண்ணுறேன், அந்த அன்னதானம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், 1008 பண்ணுறது எடுத்துன்னு வந்துருப்பான். அதெல்லாம் சொன்னார், நல்லவன் ஒருவனும் இல்லை. சொல்லி முடிச்சாரா? அதுக்கப்புறம் அவன் கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன கேட்குறான்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா கட்டளையும் நிறைவேற்றணும். என்ன பண்ணணும்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றணும். அதை செய்ய முடியுமானா செய்ய முடியாது. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் தேவன் கட்டளைகள் கொடுத்தாரு. கட்டளைகளை மனுஷனால் செய்ய முடியும்னு இருந்திருந்தா, செஞ்சு நிறைவேற்ற முடியும்னா பலியை கூடவே கொடுத்துருக்க மாட்டார். நல்லா கவனிக்க. தேவன் கட்டளைகளை கொடுத்தாரு. கட்டளைகளை மனுஷன் செய்து நிறைவேற்ற முடியும்னா கூட என்ன கொடுத்துருக்க மாட்டாரு? பலியை கொடுத்துருக்க மாட்டாரு. ஏன் பலியை கொடுத்தாரு அப்படின்னா, இவன் இந்த கட்டளையெல்லாம் செய்ய நிறைவேற்ற போகும்பொழுது இதில் இவன் 9ல் பாஸ் ஆனால் கூட, எவ்வளோ பெரிய சூப்பர் பரிசுத்தமானா இருந்தாலும் சரி, பெரிய நீதிமானாவே இருந்தால் கூட 9ல் பாஸ் ஆகிடுவான், 1ல் ஃபெயில் ஆகிடுவான். அப்போ ஃபெயில் ஆகிட்ட உடனே அவன் குற்றவாளி. அப்போ குற்றவாளி என்ன பண்ணும்? தான் செய்த குற்றத்துக்கு, தன்னுடைய பாவத்துக்கு பலி செலுத்தணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஏன் பலியை கொடுத்தார்? பழைய ஏற்பாட்டில் கட்டளையை யாரும் செய்து நிறைவேற்ற முடியாது. கட்டளைகளை நிறைவேற்றி தேவனிடத்தில் நன்மை பெற முடியாது. கட்டளைகள் அவனை வாழ வைக்காது. கட்டளைகளை நீ நிறைவேற்ற போகும்போது நீ தோத்து போவ. நீ கர்த்தரிடத்தில் நன்மை பெறணும்னா நீ தோத்து போனேன்னு ஒத்துக்குன்னு, எனக்காக ஒரு பலி இருக்கிறது, அந்த பலி மூலமாக தான் எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமான ஒரு ஆட்டை பலி செலுத்தி அவன் தேவனிடத்தில் கேட்கணும். ஒவ்வொரு பலியும் யாருக்கு அடையாளமாக இருக்குது? இயேசு, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நல்லா புரிஞ்சுக்கங்க. இயேசு யார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ இந்த ஆட்டுக்குட்டிகள்லாம் எந்த ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக இருக்குது? இயேசு என்கிற ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக இருக்குது. அதுதான் தேவன் அப்பத்திலிருந்து ஏற்படுத்தினாரு. மனுஷன் செஞ்சு பரிசுத்தம் ஆக முடியாது, மனுஷன் கட்டளையெல்லாம் நிறைவேற்றவே முடியாது, அப்படிதான் வச்சிருக்கிறாரு. ஆனால் இது தெரியாத அந்த ஐஸ்வர்யவான் இயேசு வந்து, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? இயேசு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்கலாம், நானா என்னை விசுவாசிப்பா நீ போயிடலான்ட்டு. ஆனால் இவன் ஏற்றுக்க மாட்டான். இவன் எப்படி போயிருக்கிறான்? நான் பெரிய பரிசுத்தவான், நான் இத்தனை வேலை ஜெபம் பண்ணுறேன், நான் இத்தனை வேலை உபவாசம் இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன், என் அர்ப்பணிப்பு என்ன தெரியுமா, என் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா? இதெல்லாம் செல்லாது. இதெல்லாம் பேச 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 நான் சொல்கிறேன், அது மாதிரி ஆளுங்களாம் பூஜ்யமாயினே வருவாங்க. லைஃப்பில், மினிஸ்ட்ரியில், ஊழியத்தில் முதற்கொண்டு, குடும்பத்தில் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் 0 வாயின்னு வருவாங்க. சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. எப்போ ஒரு மனுஷன் என் மேலே என்ன அபிஷேகம் இருக்குது தெரியுமா, உன் மேலே சாதாரண அபிஷேகம்,
என் மேலே விசேஷித்த அபிஷேகம், பேசாதீங்க. எல்லாருக்குள்ளும் பரிசுத்தாவினர் இருக்கிறார். அவர் நினைச்சார்னு வச்சுக்கோங்க, ஜீரோவை ஹீரோ ஆக்கிடுவார், ஹீரோவை ஜீரோ ஆக்கிடுவார். அதனால் நம்மளாம் பேசக்கூடாது. நம்மளை தேவன் எவ்வளோதான் பயன்படுத்தினாலும் தாழ்மையாக இருக்கணும். ஆண்டவரே, என்னுடையதில்லை, உங்கள் கிருபையினால் நீங்கள் செய்கிறீங்க, நான் ஒரு பாத்திரம், என்னை எடுத்து பயன்படுத்துறீங்க, அவ்வளோதான். ஆமேன். அதனால் அப்படி தான் பேசணும் ஒழிய நம்ம போயிட்டு என் மேலே நான் எவ்வளோ பெரிய பரிசுத்தம் தெரியுமா, கர்த்தர் எனக்கு இந்த அபிஷேகம் எப்படி கொடுத்தா தெரியுமா, நான் எவ்வளோ தமம் இருந்து வாங்கணும் தெரியுமா, நான் 200 நாள் உபவாசம் இருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன் தெரியுமா சொல்கிறேன். நாசமாக போயிடுவேன். உன் அபிஷேகமும் நாசமாக போயிடும், உன் ஊழியம் நாசமாக போயிடும், எல்லாமே நாசமாக போயிடும். ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அகந்தை வருவதற்கு முன்னாடி கவனிங்க, அகந்தை வந்தால் பின்னாடி என்ன வரும் தெரியல, அவமானமும் சேர்ந்து வரும். வேத வசனம் இதெல்லாம். அப்போ இவன் வந்திருக்கிறான், இந்த ஐஸ்வர்யவான், இவன் வாழ்க்கையில் வந்து ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கவும் முடியாது, பெறவும் முடியாது. ஆனால் வந்து நிற்கிறான். இயேசு சொன்னார், நல்லவன் சொல்லாதன்னாரு. அதுக்கு அடுத்தது என்ன சொன்னார் தெரியுங்களா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும் போது இயேசு ரொம்ப அழகாக சூப்பராக நகர்த்துறாரு. சொல்லுவாங்க தெரியுமா, காய் அழகாக நகர்த்துறாரு. ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா, நீ நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணு, கைக்கொள். நீ உனக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. கட்டளைகளை கை கொண்டா நித்திய ஜீவன். சரி, அதை நீ என்ன பண்ணு, கை கொள்ளுன்னாரு. அவன் என்ன பண்ணா தெரியுங்களா, இதையெல்லாம் சிறு வயது முதல் செய்து வருகிறேன். என்ன சொன்னா, எப்போதும் செஞ்சு வரானா. இப்போ இங்க யோசிச்சு பாருங்க, இவன் சின்ன வயசுலேருந்து செஞ்சுன்னு வந்தா ஆண்டவர் சொல்லியிருப்பாரா நீ கை கொள்ளுன்ட்டு? அவன் சின்ன வயசுலேருந்து செஞ்சு நிறைவேற்றியிருந்தா ஏசு அந்த இடத்துல அவனை பார்த்து சொல்லுவாரா, கட்டளைகளை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க விரும்பினால் நீ கட்டளைகளை கைக்கொள், கற்பனைகளை கைக்கொள்னு சொல்லியிருப்பாரா? அவன் தான் சின்ன வயசுலேருந்து செஞ்சுனே வரானே, அவருக்கு தெரியாதா? செஞ்சு முடிச்சிருந்தா அவருக்கு தெரியாதா? செஞ்சு முடிச்சிருந்தா அவர் காட்டி தூக்கி நிற்க வச்சிருப்பார், ஸ்டேஜ் மேலே நிற்க வச்சு எல்லா மனுஷங்களும் கூப்பிட்டு, இங்கே பாருங்க அந்த ஏழை விதவை சொன்னார் பாருங்க, காணிக்கப்பட்டியில் எல்லாரும் போட்டாங்க, எல்லாரை விட இந்த மாதிரி தான் அதிகம் போட்டாங்க சொன்னாரா சொல்லியா? அதே போல் இந்த ஆளை கூப்பிட்டு நிற்க வச்சு ஸ்டேஜில் நிற்க வச்சு என்ன சொல்லியிருப்பார் ஏசுனாரு, இவன் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றிருக்கிறான், இவனை போல வாழ கற்றுக்கொள்ளுங்கள் சொல்லியிருப்பாரு. ஆனால் அவர் சொல்றாரு கட்டளையை கை கொள்ளுன்றாரு. இவன் கை கொள்ளாதனால தான் கை கொள்ளுன்றாரு. கை கொள்ள முடியாதுன்றது இவனுக்கு தெரியல. ஆனால் இவன் என்ன நினைப்பில வாழ்றான், நான் கை கொண்டு வாழ்றேன், நான் கை கொண்டு வாழ்றேன், நான் கை கொண்டு வாழ்றேன். இப்போ இவனுக்கு சொல்ல முடியாது. சில நேரத்துலாம் அது மாதிரி ஆளுங்கிட்டலாம் நீங்கள் போயிட்டு நீ சரியில்லைன்னு, சில ஆளெல்லாம் நீ சரியில்லைன்னு சொன்னேன்னு விஷயம் உடனே கோச்சின்னு போயிடுவாங்க, நம்மளை போய் தப்பு தப்பாக பேசி விட்ருவான். அதனால் ஆண்டு ரொம்ப டேலண்டாக ஹேண்டில் பண்ணுறாரு, அந்த விஷயத்தை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணார். இவனை வந்து நீ வந்து கட்டளையெல்லாம் கை கொள்ளப்பா, நீ ஒரு கட்டளையை நிறைவேற்றவும் முடியாது அப்படி இருக்குதுன்றது இவனுக்கு சொன்னாலும் இவன் ஒத்துக்க மாட்டான். அதனால் இவனுக்கு என்ன பண்ணார் தெரியுங்களா, சூப்பராக நேக்காக சொன்னார், சரிப்பா நீ நித்திய ஜீவனுக்கு தானே போனோம், சரி ஓகே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ எல்லாத்தையும் நிறைவேற்றின்னு வந்துட்ட, குட். ஆனால் ஒன்றே ஒரு குறை இருக்குது, அதை மட்டும் செஞ்சிரியா அப்படின்னாரு. அவன் சொன்னான் செஞ்சிடா ஆண்டவரே, எவ்வளோ செஞ்சுட்டேன், இது செய்ய மாட்டேனா அப்படின்னா. சரி எல்லாத்தையும் எவ்வளோ பெரிய பெரிய காரியெல்லாம் செஞ்சுட்டேன், சின்னதாக ஒன்று இருக்குது, உனக்கு உண்டானது எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ ஏன் பின்னாடி வந்துருன்ட்டாரு. என்னது, உனக்கு உண்டானதை விற்று என்ன பண்ணு, இந்த காலத்து பாஸ்டர் தான் சொல்லியிருப்பாங்க, உனக்கு உண்டானதெல்லாம் விற்று சர்ச்சுக்கு போட்டுட்டு காணிக்கைப்பேட்டில் போட்டு பின்னாடி வா, அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்துருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவருக்கு ஆண்டவர் பாருங்க, அப்படி சொல்லியிருந்தா கூட என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா, இன்னைக்கு உலகத்தில் ஏசுனார் பொல்லாதவரியா, அவன் கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறான், இவர் துட்டுக்கு வாங்குறதுக்காக அவன்கிட்ட இப்படி பேசி அவனை குற்றவாளியாக்கி அனுப்பிட்டார் சொல்லிடுவாங்க. சூப்பராக பேசினார் ஆண்டவர், ரொம்ப அருமையாக பேசினார். உனக்கு உண்டானதையெல்லாம் விற்று யாருக்கு கொடு, என்கிட்ட கொடுக்காத, என்கிட்ட ஒரு பைசா வேணாம், தரித்திரருக்கு யாருக்குன்னா கொடுத்துட்டு நீ ஏன் பின்னாடி வா, ஏன்னா நித்திய ஜீவன் உனக்கு எங்கே வரும்னா என் மூலமாக தான் நித்திய ஜீவன் வரும். எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரமாட்டான். அல்லேலூயா. அப்போ நித்திய ஜீவனுக்கு யார் தான் வழினா இயேசு. அதை எவ்வளோ அழகாக அவனுக்கு புரிய வச்சார் பாருங்க. அவனா நினச்சிக்கிறான், நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், இதெல்லாம் நிறைவேற்றிட்டேன், நான் பெரிய பரிசுத்தவான், நான் பரலோகத்துக்கு என்ன ஆகிட்டேன், செலக்ட் ஆகிட்டேன்னு நினச்சிருக்கிறான். இவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ எல்லாத்தையும் எனக்கு நிறைவேற்றிட்டேன்னு நினச்சிருக்கிற, பரவாயில்ல, உனக்கு இல்லைன்றதை காட்டுன்றதுக்கு தான் என்ன சொன்னார், உனக்கு உண்டானதெல்லாம் விட்டு தரித்திர கொடு. செஞ்சானா? சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொன்னானே, செஞ்சானா? இதை செய்யல. ஏன் செய்யல? இச்சை.
பணத்தின் மேலே அவனுக்கு என்ன இருக்குதுன்னா ஒரு இச்சை இருக்குது. இந்த இச்சையை கவனி, அது உள்ளே வந்துக்கினே இருக்குது. வந்துடுச்சு அவனுக்கு, அது வந்து பெரிய ஆலமரமாக வளர்ந்துடுச்சு. ஆனால் இவனுக்கு தெரியல. அதனால தான் அவன் என்ன பண்ண தெரியுமா, துக்கத்தோடு போய்விட்டான். அவன் எப்படி போயிட்டான்? துக்கத்தோடு போயிட்டாங்க. இயேசுநாதர்கிட்ட வந்த எல்லாருமே துக்கத்தோடு வந்தவங்களாம் சந்தோஷமாக போனாங்க. ஆனால் சந்தோஷமாக வந்த இவன் துக்கத்தோடு போயிட்டான். காரணம் என்ன தெரியுங்களா? இவனுக்கு சத்தியம் தெரியல. பழைய உடன்படிக்கைன்னா என்னன்னு தெரியல, புதிய உடன்படிக்கைன்னா என்னன்னு தெரியல. அதனால தான் இவன் சந்தோஷமாக வந்து துக்கமாக போயிட்டான். இவனுக்கு வந்து நித்திய ஜீவனுக்கு இந்த பைபிள் என்ன சொல்லுதுன்னா புரியல அவனுக்கு. அவன் வந்து இந்த கட்டளைகள்லாம் எதுக்கு தேவன் கொடுத்துக்கிறாரு புரியல, பலியெல்லாம் ஏன் கொடுத்துருக்கிறாரு புரியல. ஆனால் சமுதாயத்தில் என்ன பேர்? பெரிய பேர். அவன் நல்லமையா, அவன் உத்தமன், அவன் மகா பெரிய பரிசுத்தவான் அப்படின்னு சமுதாயத்தில் பேர். ஆனால் உண்மையான நிலவரம் என்ன தெரியுமா? பரிதாபம். அவனால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியல. பாருங்க. அப்போ எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, நம்முடைய கவனிங்க, சாபங்களை நீக்கி கவனிங்க, வேத வசனத்தை மனுஷனால் நிறைவேற்றவும் முடியாது. இந்த வேத வசனத்தை எந்த மனுஷனால் என்ன பண்ண முடியாது? நிறைவேற்றி தேவனுக்கு முன்னாடி நீதிமானா நிற்க முடியாது. அதுக்கு தான் தேவன் என்ன பண்ணார்? பலியை வச்சாரு. நீ இதெல்லாம் நிறைவேற்ற முயற்சி பண்ணும்போது தோத்து போவ. தோத்து போயிட்டு நீ வெக்கப்பட்டு போயிடாத. தோத்து போயிட்ட ஆண்டவர்கிட்ட வரதுக்கு ஒரு பலி, ஒரு வழியை வச்சு அதன் மூலமாக வந்து கடவுள்கிட்ட என்ன பண்ணோம்? ஆண்டவரே, நான் முயற்சி பண்ணேன், நான் தோத்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் எனக்காக ஒரு நாள் ஒரு ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி மரிக்கும். அதை நான் விசுவாசிக்கிறேன். நான் அது மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன். நான் அதன் மூலமாக உம்மிடத்தில் வந்து நிற்பேன். அதன் மூலமாக நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இயேசுக்கு அடையாளமாக ஒரு பலியை அவன் செலுத்தும் பொழுது அங்கே தேவன் அவனை அங்கீகரிக்கிறார். இதுதான் பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில் ஒவ்வொரு வாக்கு தத்துவத்துக்கு பின்னாடியும் ஒரு கட்டளையை சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. எந்த வாக்கு தத்துவம் கொடுத்தாலும் பின்னாடியே ஒரு கட்டளையும் வரும். புது வருஷம் வரும், இன்னும் 2-3 மாதத்தில் வரும் புது வருஷம். வாக்கு தத்துவங்கள் எல்லா சபையிலும் கொடுப்பாங்க. ஆனால் கூடயும் கட்டளையும் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு முதல் ஆஃபில் என்ன கொடுப்பாங்க? வாக்கு தத்துவம். அடுத்த ஆஃபில் என்ன? அது உட்கார வச்சு, நீ இதெல்லாம் செய்தால்தான் கர்த்தர் உனக்கு இதையெல்லாம் செய்வார். நீ இதெல்லாம் செய்யாவிட்டால் இதெல்லாம் உனக்கு வராது. உங்களால் செய்யவும் முடியாது, அது உங்களுக்கு வரவும் வராது. ஏன்னா நீங்கள் பழைய உடன்படிக்கை சிஸ்டத்தில் போகிறீங்க. புது உடன்படிக்கை சிஸ்டம் என்னென்னா, நம்மால் எதையெல்லாம் செய்ய முடியாது, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதவைகள் எல்லாம் இயேசுவே செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தினால் செய்யக்கூடாததையெல்லாம் இயேசுவே செய்து முடித்து இருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. இயேசுவை செய்து முடித்து, இயேசுவை நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருந்து நமக்காக சிலுவையில் ஒரு சாபம் இல்லாத வாழ்க்கையை உண்டாக்கி வச்சிருக்கிறார். இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டு பெரிய பாக்கியம். உண்மையில சொல்கிறேன், இந்த உலகத்தில் எவ்வளோ கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருக்குது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா எந்த தெய்வம் மனுஷனுடைய பாவத்தையும் தன்மையில் ஏற்றுக்கொள்ளவில்லை, மனுஷனுடைய சாபத்தை ஏற்றுக்கல, அவனுக்கு வாழ்கிற வழி அந்த உலகத்தில் உண்டாக்கல. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி ஜீவனை கொடுத்து அதை செஞ்சு முடிச்சிருக்கிறார். அப்போ இயேசுவை ஏற்றுக்கணும். நம்ம நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கக்கூடாதா? ஹலோ, நல்லா இருக்கணும்ல? நல்லா தான் இருக்கணும். சொல்லுங்க, நல்லா தான் இருக்கணும். சொல்லுவாங்க தெரியுமா, முட்டு சந்தில் போயிட்டா லெஃப்டில் வழிக்குதா? இல்லை. ரைட்டில் வழிக்குதா? இல்லை. இதுதான் அப்படின்ற மாதிரி இது ஒரு முட்டு சந்து. இந்த முட்டு சந்தில் ஒன்றே ஒன்று இருக்குது, ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. இது என்ன முட்டு சந்து? ஆசீர்வாதம் என்கிற முட்டு சந்து. இயேசுன்ற ஒரு முட்டு சந்து உள்ள வந்துட்டோம். அதில் என்னதான் இருக்குது? எந்த பக்கம் திரும்பினாலும் ஆசீர்வாதம் தாங்க. இங்கே என்ன இல்லை? சாபம் இல்லை. ரொம்ப அழகாக வசனம் சொல்லுதுங்க. ஒரு மனுஷனால சாபமும் பாவமும் சாபமும் இந்த உலகத்தில் வந்தது. ஆனால் இன்னொரு மனுஷனால அந்த பாவமும் சாபமும் நீங்கள் ஆசீர்வாதம் வந்திருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசுவை ஏற்றுக்கணும். நீங்கள் சும்மா சபைக்கு வருது போகிறது இல்லை, பெரிய விஷயம் கிடையாது. சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தை புரிந்து கொள்ளணும், சத்தியத்தை உணரணும். அதுக்கு அடுத்தது அதை நீங்கள் கொண்டு வரணும், உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும். உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும். ஒரு ஜெராக்ஸ் மிஷின் பற்றி சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு ஜெராக்ஸ் மிஷினில் பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் ஒரு பிரிண்டிங் இருக்கும். அந்த பிரிண்டிங்கை இன்னொரு பேப்பரில் கொண்டு வருது இல்லைங்களா? நம்ம ஒரு பேப்பரை மேலே வைக்கிறாங்க,
இந்த பேப்பரில் இருக்குது, கீழே பேப்பரில் வருது. என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் அப்படியே வருதா வரலீங்களா? ஒரு கமா புள்ளி மாறாமல் அப்படியே வரும். இது எப்படி இந்த பேப்பரில் வந்துச்சு அப்படின்னா, அந்த ஜெராக்ஸ் மிஷினில் நடுவில் வந்து ஒரு லேசர் ரே, அதாவது ஒரு கதிர் இருக்குது. லேசர் கதிர் என்று ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேப்பரை வச்ச உடனே, மூடின உடனே, சுவிட்சை போட்ட உடனே அந்த லேசர் கதிர் என்ன பண்ணுது, அந்த பேப்பரில் இருக்குதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அதுக்குள்ளே அந்த லேசரில் பிரிண்ட் பண்ணிக்குது. எதில் பிரிண்ட் பண்ணுது? அந்த லேசரில் பிரிண்ட் பண்ணி அப்புறம் இந்த பேப்பரில் என்ன பண்ணுதுன்னா அவுட்புட்டு கொடுக்குது. இந்த வெள்ளை பேப்பரில் என்ன பண்ணுது? அவுட்புட் கொடுக்குது. அப்போ இந்த சாதாரண வெள்ளை பேப்பரு அந்த லேசர் பிரிண்ட் வழியாக உள்ளே போய் வெளில வரும்போது எப்படி வந்துடுச்சு? மேலே என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இந்த பேப்பரில் வந்துடுச்சு. இதில் என்னெல்லாம் இருக்குதோ அது உங்கள் இருதயமாகிய லேசரில் பிரிண்ட் ஆச்சுன்னா உங்கள் வாழ்க்கை என்கிற வெத்து பேப்பரில் எல்லாமே வந்துடும் கம்ப்ளீட்டாக. பைபிளை நல்லா படிக்கணும். படிக்கிறது மட்டும் கிடையாது, பேசணும். சும்மா போயிட்டாங்கன்னா உக்காந்துக்கின்னு சாபமும் வரும் ஆசீர்வாதமும் வரும். டிவியில் வச்சு கேட்டுன்னு இருக்காதீங்க, தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆமாம், கர்த்தர் வெறும் சாபத்தை மட்டும் கொடுப்பா, ஆசீர்வாதம் மட்டும் கொடுப்பார் நினைக்கிறியா? கர்த்தர் எவ்வளோ சாபம் குத்துக்கிறார் பார்க்குறியா? காட்டுட்டா காட்டு. அது பழைய உடன்படிக்கை சொல்லி தரணும். காட்டு. எல்லாம் வேணாலும் யாரை வேணாலும் எடுத்து காட்டு. தாவீதை எடுத்து காட்டியா? பழைய உடன்படிக்கை. மோசே எடுத்து காட்டியா? பழைய உடன்படிக்கை. எரேமியா, எசேக்கியா, தானியேல், வேறு யாரெல்லாம் எடுத்து காட்டுங்க எல்லாம் பழைய உடன்படிக்கை. நம்ம பழைய உடன்படிக்கையில் இருக்கிறோம் இல்லை, புது உடன்படிக்கையில் இருக்கிறோம். பழைய உடன்படிக்கையில் புது உடன்படிக்கையில் என்ன வித்தியாசம்? பழைய உடன்படிக்கையில் எந்த மனுஷனுடைய சாபத்தையும் யாருமே சுமந்து தீர்க்கல. புதிய உடன்படிக்கையில் இந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு இயேசு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பழைய உடன்படிக்கையில் இயேசு தாவீதுடைய சாபத்தை நீங்களாக்கி தாவீதை மீட்டுக் கொள்ளல. மோசையின் சாபத்தை நீங்களாக்கி மோசையை மீட்டுக் கொள்ளல. எசேக்கியேல், தானியேல், வேற யாரா இருக்கிறாங்க, எரேமியா, ஏசாயா, இவங்களுடைய சாபங்களை எல்லாம் நீக்கி என்ன பண்ணல, மீட்டுக் கொள்ளல இயேசு. ஆனா நம்ம எல்லாம் மீட்டுக் கொண்டிருக்கார். அல்லேலூயா. நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன், கிறிஸ்தவர் வாழ்க்கை என்பது, இயேசு என்பது சாதாரணமானவர் கிடையாது, வெளியேறப்பட்ட காரியம். இது 1000 முறை, இதே 1000 முறை பேசினா கூட தப்பு கிடையாது. ஏன்னா இது லேசர் பிரிண்ட்ல என்ன ஆகணும், பதியணும். லேசரில் பதியணுங்க. லேசரில் பதினாதான் அடுத்தது வாழ்க்கை என்ற ஒயிட் பேப்பரில் பிரிண்ட் ஆகி வரும். லேசரில் பதியலைன்னா என்ன ஆகாது? சில இடத்துல பார்த்துக்கிட்டா லேசர் சரியாக வேலை செய்யாது. லேசர் சரியாக வேலை செய்யலைன்னா இந்த வெள்ளை பேப்பரில் எப்படி வரும் பிரிண்டிங்கு? பாதி வந்திருக்கும், பாதி வந்திருக்காது. ரொம்ப நல்லா பதியலைன்னா ரொம்பவே வராது. பதியலைன்னு வச்சுக்கோங்க, வெள்ளை பேப்பர் போய் வெள்ளையாகவே வந்திருக்கும், பிரிண்டிங்கே இருக்காது. உங்கள் இருதயம் தான் லேசர். நல்ல வசனத்தை படிக்கும், ஒரு வசனத்தை படிக்கும் போதே பொங்கணுங்க மனசு, படிக்கணும். கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக்கி என்னை ஆசீர்வதித்து என் பேரை பெருமைப்படுத்துவார், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு படிக்கும் போதே உங்களை அந்த ஸ்டேஜில் வச்சு பார்க்கணும். நீங்கள் பெரிய ஜாதியாக இருந்தால் எப்படி இருப்பீங்க? பெரிய குடும்பம் இருக்கும், உங்கள் பேர்லேயே ஒரு நாடு இருக்கும். அப்படி பார்க்குறீங்களா? உங்கள் பேரை சொல்லி என் பேரில் ஒரு நாடு இருக்குது, ஒரு ஊரே இருக்குது. எவ்வளோ பேருக்கு இருக்குது பார்த்துருக்கீங்களா? இஸ்ரவேல் தேசம் இருக்குது. இஸ்ரவேல்ன்ற தேசம்ன்றது என்ன? யாக்கோபுடைய பேர் தான் இஸ்ரவேல். இன்னைக்கு அவர் பேர்லேயே ஒரு ஊரை, பெரிய நாடே இருக்குது. அமெரிக்கா முதல் கொண்டு எல்லா நாடும் பயப்படுது இஸ்ரேலுக்கு, அவ்வளோ பெரிய நாடு இருக்குது. பார்க்கணும் என்ன செய்வார், என்ன எங்க பாஸ்டர் செய்வார். எனக்கு அவ்வளோலாம் ஒன்றும் வேணாம் பாஸ்டர். குடிக்க கஞ்சோ, உடுத்த ஒரு கந்தையும் கொடுத்தா, உறங்கத்துக்கு சின்ன ஒரு கொட்டாயம் கொடுத்தா போதும் பாஸ்டர். லேசரில் பிரிண்ட் ஆகல, பிரிண்ட் என்ன ஆகல, லேசரில் பதியல. வெள்ளை பேப்பரில் என்ன பண்ணாது, வரவே வராது. ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணுங்க. வசனம் இருக்கும், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. படிக்கும்போது எப்படி ஒன்றும், ஐயோ வாதை என் கூடாரத்தை என்ன பண்ணாது, என் சரீரத்துக்கு எந்த பலவீனமோ வரவே வராது, வரவே கூடாது அப்படின்ட்டு நீங்கள் ஆகிட்டீங்கன்னா பிரிண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? வயசானா வியாதி வரதா செய்யும், வயசானடா வரதா செய்யும். அப்போ வேற ஏதோ பிரிண்ட் பதிவாயிருக்குது, லேசரில் வேற பிரிண்ட் பதிவாயிருக்குது, மேலே வச்சது பதிவாகல,
வேற ஏதோ பதிவாயிருக்குது. வயசாச்சுன்னா வியாதி வரும். பைபிள் இருந்தால் வராமல் இருக்குமா? நீங்கள் பேசலாம் பாஸ்டர், அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது பாஸ்டர். அப்போ பிரிண்ட் பதியில்லை. அது கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது நமக்கு அந்த நல்ல வார்த்தைகளை நம்ம உள்ளத்தில் பதிய வைக்கணும். இயேசு ரொம்ப அழகாக சொன்னார்ல, மத்தேயு 11:24 சொன்னார், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகுமென்று தன் இருதயத்தில், எங்க அதுதான் பதிய வைக்கிறது, பிரிண்ட் ஆகுறது அங்கதான். தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல். எப்படி? வயசாச்சுன்னா வியாதி வரும் பாஸ்டர், நான் படித்த படிப்பு என்ன தெரியுமா, என் படிப்புக்கெல்லாம் இப்படிலாம் வர முடியாது பாஸ்டர், எங்கள் குடும்பம் பற்றி உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், என் குடும்பத்தில் பிறந்தெல்லாம் யாரும் இந்த அளவுக்குலாம் வர முடியாது பாஸ்டர் அப்படின்னா, அந்த இருதயத்தில் சந்தேகப்படாமல்ன்றதுல ஃபெயில் ஆகுது. சொல்றாரு, தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். என்ன சொன்னபடி ஆகும்? மலையை பார்த்து பெயர்ந்து போ சொன்னாலும் மலையே போவோம். அவ்வளோ பவர்ஃபுல் பிரிண்ட் ஆகணும். இன்னிலேருந்து உங்கள் வேலை என்ன வேலை? பிரிண்ட்டை ஒழுங்காக உள்ளே போடுங்க. இருதயத்தில் என்ன பண்ணுங்க? பிரிண்ட் பண்ணுங்க. இருதயத்தில் ஜெராக்ஸ் பிரிண்ட் விழணும். லைஃப்பில் வந்து இந்த வசனம் எல்லாம், இந்த வசனம் என்ன சொல்லுது? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெல்லன் உண்டுன்னு சொல்லுதா? சரீரத்தில் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெல்லன் இருக்கும். நீ கீழாகாமல் மேலாவான்னு சொல்லுதா? நீங்கள் கீழாகாமல் மேலாவீங்க. வாழாகாமல் தலையாவன்னு சொல்லுதா? நீங்கள் எல்லாத்தையும் ஆயிடுவீங்க. நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் உன் தேவனாக கர்த்தரை ஆஸ்வதிப்பார் சொல்லுதா? எல்லாமே வந்துடும். அல்லேலூயா. தோல்வி இல்லை, ஜெயம்தான். ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாம் சந்தோஷமாக எழுந்து நில்லுங்க. இந்த நாளில் ஒரு நல்ல தீர்மானத்தோடு போங்க. நல்ல தீர்மானம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வாழ வேண்டியது துக்கத்தோடு அல்ல, அவமானத்தோடு அல்ல, தோல்வியோடு அல்ல, தரித்திரத்தோடு அல்ல, சாபத்தோடு அல்ல, வறுமையோடும் அல்ல. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும், எல்லா துக்கங்களையும், எல்லா சாபங்களையும் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். நல்லா உங்க இருதயத்தின் ஆழத்தில் விசுவாசிங்க. வசனம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நீங்க வாயில எவ்வளவு பேசுறீங்களோ அது அப்படியே ரிப்பீட் ஆகி உங்க இருதயத்தில் அது நிறைவா மாறும். பேசுங்க, பேசுங்க. நல்ல வேத வசனங்களை பேசுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. உங்கள் குடும்பத்தை மாற்றக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. உங்களை உயர்த்தக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. உங்களை சுகமாய் வைக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. உங்கள் சந்ததியை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. இதெல்லாம் நீங்க பேச பேச அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பிரிண்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஒன்று ஒன்றா பிரிண்ட் ஆகி வரும், ஒன்று ஒன்றா பிரிண்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இதுதான். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது இதுதான். இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்காக தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இதை விட பெரிய பெரிய பிரசங்க கேட்கல எதுவும் பெரிய லாபமே கிடையாது. அடிப்படையாக இதை தெரிந்து கொண்டு இதில் நாம் வெற்றி அடையும் பொழுது இதை விட மேலான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதனால் இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஆவியானவர்கிட்ட கேளுங்க, பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவை எனக்கு தாங்கப்பா. உம்முடைய வார்த்தைகள் மூலமாக உம்மை அறிகிற அறிவு எனக்கு விருத்தி அடையட்டும். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக சத்தியத்தை அறிகிற அறிவு எனக்கு விருத்தி அடையட்டும். அப்பா, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக விசுவாசம் எனக்குள் விருத்தி அடையட்டும். எனக்கு கிருபையாய் இறங்குங்க என்று சொல்லுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இவங்க நல்ல வழியை கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இதை விட்டு விடக்கூடாது. ஆண்டவரே, விட்டு விடக்கூடாது. ஆண்டவரே, முகத்தை கண்ணாடியில் பார்த்து சரி செய்யாமல் போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, கண்ணாடியில் முகத்தை பார்க்கும் பொழுது எதிலெல்லாம் குறை இருக்குதோ அதெல்லாம் சரி செய்து போகிற மாதிரி இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறாங்க. ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, தொடர்ந்து வார்த்தைகளை பேசணும், வார்த்தைகளை விசுவாசிக்கணும். ஆண்டவரே, அது அவங்களுடைய இருதயமாக ஆவியில் பதியணும். எதெல்லாம் பதிகிறதோ அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வெளிப்படும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகள் வானமும் பூமி விழுந்து போனாலும் ஒழியாத வார்த்தைகள், அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை நாங்கள் முழுமையாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க எங்கள் இருதயத்தில் பதிவு செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளோடு பேசுங்கப்பா.
தொடர்ந்து அப்பா இந்த ஆராதனை மூலம் வருகிற மகிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.